அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 5ஆம் பாகம். வரும் வழியில் அஹ்மத் பின் ஹம்பல், சுப்யான் பின் உயைனா, அவுசாயி மற்றும் பல ஹதீஸ் கலை அறிஞர்களை சந்தித்தேன். அவர்கள் அனைவருக்கும் மனம் திறந்து அள்ளி கொடுத்தேன். நான் ரம்லா என்ற ஊரை அடைந்தபோது என்னிடம் 40,000 தீனார்களில் 10 தீனாரை எஞ்சியிருந்தன. ரம்லாவில் வாடகைக்கு ஒரு வாகனத்தை அமர்த்தி கொண்டு என் ஆசிரியர் இமாம் மாலிக் அவர்களை சந்திப்பதற்காக மதினாவை நோக்கி புறப்பட்டேன். பல ஊர்களை தாண்டி இறுதியில் 27 நாட்களுக்கு பின் நான் மதினாவில் நுழைந்தேன். மக்கள் அப்பொழுது அசர் தொழுகை தொழுது கொண்டிருந்தார்கள். நான் பள்ளியில் நுழைந்து அசர் தொழுகையை தொழுதேன். பிறகு பள்ளியில் ஒரு நேர்த்தியான உயர்ந்த நாற்காலி போடப்பட்டிருப்பதையும் அதில் அழகான விரிப்பு விரிக்கப்பட்டிருப்பதையும் அங்கே நான் கண்டேன். அதில் ஒரு விலை உயர்ந்த எகிப்திய தலையணையும் இருந்தது. அதில் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி என்று எழுதப்பட்டிருந்தது. நான் அந்த நாற்காலியை வியந்த வண்ணம் பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது பாபுன் நதியிலிருந்து இமாம் மாலிக் அவர்கள் ராஜ மரியாதையுடன் வருவதை கண்டேன். பள்ளிவாசல் முழுவதும் நறுமணம் கமழலாயிற்று. இமாம் அவர்களை தொடர்ந்து ஹதீஸ் கலையில் ஆர்வம் உள்ளவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எண்ணிக்கையில் 400 பேருக்கு மேல் இருப்பார்கள். 4 ஆட்கள் இமாம் மாலிக் அவர்களுடைய ஜிப்பாவின் ஓரங்களை தாங்கியவர்களாக தலையை தாழ்த்திய வண்ணம் வந்து கொண்டிருக்க கண்டேன். இமாம் அவர்கள் கண்ணியமான முறையில் வந்து தம் இருப்பிடத்தில் அமர்ந்தார்கள். கூட்டத்தை ஒருமுறை பார்த்துவிட்டு பாடத்தை துவங்கினார்கள். அன்றைய பாடத்தின் பொருள் வேண்டும் என்றே காயப்படுத்துவது பற்றியதாக இருந்தது. அதாவது ஒருவன் மற்றவனை வேண்டும் என்றே காயப்படுத்தினால் எத்தனை பிரச்சனைகள் தோன்றுகின்றன என்பதாகும். நான் ஒரு ஓரத்தில் மௌனமாக அமர்ந்து கொண்டேன். இமாம் மாலிக் அவர்கள் வேண்டுமென்றே காயப்படுத்துவது பற்றிய ஒரு பிரச்சனையை எழுப்பி அதற்கு தீர்வு சொல்லும்படி மாணவர்களிடம் கூறினார்கள். மாணவர்கள் யோசிக்கலானார்கள். என் பக்கத்தில் ஒரு பாமர மனிதன் உட்கார்ந்து கொண்டிருந்தார். என்னால் மௌனமாக இருக்க இயலவில்லை. அந்த பிரச்சனைக்குரிய பதிலை நான் அவருக்கு தெரிவித்தேன். அந்த மனிதர் உயர்ந்த குரலில் இமாம் அவர்களை பார்த்து அந்த பதிலை சொன்னார். இமாம் அவர்கள் மௌனமாக இருந்து மாணவர்களின் பதிலை எதிர்பார்த்தார்கள். மாணவர்கள் அனைவரும் பதில் சொன்னார்கள். ஆனால் எல்லாம் தவறாக இருந்தன. முதலில் சொன்னவருடைய பதில்தான் சரியானது. மற்றவை அனைத்தும் தவறு என்று கூறி அந்த பதிலை இமாம் மாலிக் அவர்கள் திருப்பி சொன்னார்கள். இதை பார்த்து அந்த மனிதர் மிகவும் மகிழ்ச்சியுற்றார். இமாம் மாலிக் அவர்கள் மற்றொரு பிரச்சனையை கேட்டார்கள். மாணவர்கள் யோசித்துக் கொண்டே இருந்தனர். அந்த மனிதர் மறுபடியும் என்னை பார்க்கலானார். நான் அவருக்கு பதிலை சொல்லிக் கொடுத்தேன். அவர் உரத்த குரலில் பதில் கூறினார். மற்ற மாணவர்களும் தங்கள் பதிலை கூறினார்கள். இமாம் மாலிக் அவர்கள் எல்லோருடைய பதிலையும் கேட்டுவிட்டு எல்லாம் தவறு, அந்த மனிதருடைய பதில்தான் சரியானது என்று கூறினார்கள். அந்த மனிதருக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. இமாம் மாலிக் அவர்கள் 3வது ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். மறுபடியும் முதலில் நடந்தது போலவே நடந்தது. எல்லோரும் அந்த மனிதரை நோக்கலானார்கள். இமாம் அவர்களும் அவரை பார்த்தார்கள். பின்பு உமக்குரிய இடம் அதுவல்ல, என் அருகில் வந்து அமருங்கள் என்று அன்புடன் அழைத்தார்கள். அவர் நாலாபுரமும் நோக்கியவராக இமாம் அவர்களின் அருகில் சென்று உட்கார்ந்தார். இமாம் அவர்கள் கேட்டார்கள், தாங்கள் முஅத்தாவை படித்திருக்கிறீர்களா? அந்த மனிதர் சொன்னார், இல்லை, நான் முஅத்தாவை படித்ததில்லை. இமாம் கேட்டார்கள், இப்னு ஜுரைஜ் அவர்களின் விளக்கத்தை தாங்கள் பெற்றுள்ளீர்களா? அந்த மனிதர் சொன்னார், இல்லை, இப்னு ஜுரைஜ் உடைய எந்த நூலையும் நான் படித்ததில்லை. இமாம் கேட்டார்கள், தாங்கள் இமாம் ஜாபர் சாதிக் ரஹ்மத் அவர்களை சந்தித்துள்ளீர்களா? அந்த மனிதர், இல்லை, நான் ஜாபர் சாதிக் அவர்களிடம் எதுவும் படித்ததில்லை. இமாம் அவர்கள் வியப்புற்றவர்களாக, தாங்கள் இந்த அளவு ஆழமான அறிவை எவ்வாறு பெற்றீர்கள் என்று கேட்டார்கள். அந்த மனிதர் என்ன பதில் சொல்லுவது என்று திகைக்கலானார். பிறகு அந்த பதில்கள் நான் சொந்தமாக சொன்னவை அல்ல, அதோ அமர்ந்திருக்கும் இளைஞருடைய பதில்கள் அவை என்று கூறி என்னை சுட்டி காட்டினார். நான் சிறிது தூரத்தில் உட்கார்ந்திருந்தேன். பிறகு இமாம் மாலிக் அவர்கள் என் பக்கம் பார்வையை செலுத்தினார்கள். மற்ற மாணவர்களும் என் பக்கம் திரும்பி பார்த்தனர். நீங்கள் சென்று உங்கள் இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த இளம் அறிஞரை என்னிடம் வரச் சொல்லுங்கள் என்று கூறி அவரை அனுப்பினார்கள். இவ்வாறு இமாம் மாலிக் அவர்கள் அந்த மனிதரிடம் கூறினார்கள். அவர் என்னிடம் வந்து கூறியதும் நான் எழுந்து சென்று
இமாம் மாலிக் அவர்களின் இருக்கையின் அருகில் பணிவுடன் உட்கார்ந்தேன். இமாம் மாலிக் அவர்கள் சிறிது நேரம் என்னை உற்று நோக்கிவிட்டு, தாங்கள் முகமது பின் இத்ரீஸ் சாஃபியா என்று கேட்டார்கள். நான் மெதுவாக கூறினேன், ஆம், அடியின் சாஃபிதான் என்று. இதை கேட்டவுடன் இமாம் மாலிக் அவர்கள் என்னை அப்படியே கட்டி அணைத்துக் கொண்டார்கள். பிறகு தம் இருக்கையிலிருந்து கீழே இறங்கிவிட்டார்கள். இந்த இருக்கையில் உட்கார்ந்து நான் தொடங்கி வைத்த இந்த பாடத்தை நீங்கள் முடித்து வையுங்கள் என்று கூறினார்கள். அவர்களது ஆணைக்கிணங்க அவர்களின் இருக்கையில் உட்கார்ந்து கொண்டேன். அறிந்தும் புரிந்தும் காயப்படுத்துதல் தொடர்பான 400க்கும் மேற்பட்ட கேள்விகளை எழுப்பி பதில்களை விளக்கினேன். மாணவர்களுக்கு என் மீது பெரும் மதிப்பச்சம் ஏற்பட்டது. இமாம் மாலிக் அவர்கள் என்னை தட்டி கொடுத்து ஆசீர்வதித்தார்கள். பொழுது சாய்ந்த பிறகு மஹ்ரிப் தொழுதுவிட்டு இமாம் மாலிக் அவர்கள் என்னை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். அவர்களுடைய பிரம்மாண்டமான மாளிகையை பார்த்து நான் பிரமித்து போனேன். தங்கள் பழைய வீடு எங்கே என்று கேட்டேன். அதே இடத்திலேயே இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது என்று கூறினார்கள். அதை கேட்ட மாத்திரத்தில் என் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி ஓடலாயிற்று. இதனை கண்ணுற்ற இமாம் மாலிக் அவர்கள் மனம் இலகியவர்களாக கனிவான குரலில் கூறலானார்கள், சாஃபி, தாங்கள் ஏன் கண்ணீர் வடிக்கிறீர்கள்? நான் மறுமையை மறந்து இன்மை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டேன் என தாங்கள் கருதி விட்டீர்களா என்று கேட்டார்கள். ஆம், அவ்வாறு நினைத்ததால் தான் என் மனம் துடிக்கலாயிற்று என்று நான் கூறினேன். இதை கேட்ட இமாம் மாலிக் அவர்கள் கூறினார்கள், சாஃபி, தங்களை போன்ற வாய்மையான நண்பர்கள் எனக்கு இருக்கும் வரை இன்ஷா அல்லாஹ் நான் மறுமையை மறந்து இம்மையின் இன்பங்களில் சிக்க மாட்டேன். தாங்கள் உண்மையிலேயே என் நண்பர் ஆவீர் என்று கூறினார்கள். தாங்கள் காணுவதெல்லாம் இறைவனின் அருட்கொடைகள். இவற்றுக்காக நான் எந்த முயற்சியும் எடுத்துக்கொள்ளவில்லை. எகிப்து, குராசான் மற்றும் பல நாடுகளிலிருந்து கல்வி கற்க வரும் அன்பர்களின் அன்பளிப்புதான் இவை. நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பளிப்புகளை மறுப்பதில்லை என்பதை தாங்கள் அறிவீர்கள். எனவே அதை பின்பற்றியவனாக நானும் எந்த அன்பளிப்பையும் மறுக்கவில்லை என்று கூறி முடித்தார்கள். அன்பளிப்புக்காக நண்பர்களும் அன்பர்களும் சகல விதமான பொருள்களையும் அனுப்பியுள்ளனர். தாங்கள் வந்து பாருங்கள். எகிப்து, குராசான் ஆகிய நாடுகளிலிருந்து வந்த மிக நேர்த்தியான 300 விலையுயர்ந்த ஆடைகள் பெட்டிகளில் இருக்கின்றன. இன்னும் அன்பளிப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த ஆடைகள் அனைத்தையும் தங்களுக்கே அளிக்கின்றேன். தாங்கள் இந்த அன்பளிப்பை அவசியம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இங்கிருக்கும் பெட்டிகளில் 5000 பொற்காசுகள் இருக்கின்றன. ஆண்டுதோறும் நான் அவைகளுக்குரிய ஜக்காத்தை கொடுத்து விடுகிறேன். இவற்றில் சரிபாதி தங்களுக்குரியதே. இவ்வாறு இமாம் அவர்கள் கூறும்போது அவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதை நான் கண்டேன். நான் இமாம் மாலிக் அவர்களின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். என் மனதில் இமாம் அவர்கள் மிகவும் உயர்ந்தவர்கள் என்ற கருத்து உருவாயிற்று. இமாம் அவர்கள் மாபெரும் மனிதர் என்று உணரலானேன். இத்தகைய மனிதரை கேவலமான இவ்வுலகம் பணிய செய்ய இயலாது என்று நினைத்தேன். தாங்கள் மனமாற கொடுப்பதை நான் எங்கனும் நிராகரிக்க முடியும். எனினும் நாம் தங்களுக்கு எவ்வாறு நன்றி செய்ய முடியும் என்று திகைக்கிறேன். ஏனெனில் தாங்கள் எனக்கு மார்க்க செல்வத்தை தந்ததோடு மட்டும் நில்லாமல் உலக செல்வத்தையும் தருகின்றீர்கள் என்று கூறினேன். மேலும் தாங்கள் எனக்கு தர விரும்பும் பொருள்களுக்கு சரியத்தின் சட்டப்படி ஒரு பத்திரம் எழுதி கொடுத்து விட்டால் மிகவும் நல்லது. எனக்கும் வாரிசுகள் இருக்கிறார்கள், தங்களுக்கும் வாரிசுகள் உண்டு. பத்திரத்தின் மூலம் சட்டப்படி இவையெல்லாம் எனக்கு சொந்தமாகிவிடும். நான் இறந்துவிட்டால் என் வாரிசுகள் இவற்றை அவர்களின் உரிமையாக கருதுவார்கள். தங்களுடைய வாரிசுகளும் அதனை ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு கால் இறைவனின் நாட்டப்படி நீங்கள் எனக்கு முன்பாக மரணம் அடைந்து விட்டாலும் இது என் சொந்த பொருளாக இருக்கும். தங்கள் வாரிசுகளும் மன நிறைவு கொள்வார்கள் என்று நான் கூறினேன். இதை கேட்ட இமாம் மாலிக் அவர்கள் புன்னகை புரிந்தார்கள். நீங்கள் மிக புத்திசாலி, இங்கேயும் உங்கள் விவேகத்தை பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னார்கள். நானும் புன்முறுவல் பூத்தவனாக, பெருந்தகையே, அறிவாற்றலை பயன்படுத்த இதைவிட சிறந்த சந்தர்ப்பம் வேறு எங்கு கிடைக்கும் என்று கூறினேன். அந்த இரவிலேயே இமாம் மாலிக் அவர்கள் சட்டப்படி பத்திரம் எழுதி என்னிடம் கொடுத்து விட்டார்கள். அன்றிரவு அந்த மாநகரின் செல்வர்களில் ஒருவனாக நான் தூங்கி எழுந்தேன். காலையில் இமாம் மாலிக் அவர்களுடன் தொழுதுவிட்டு என் வேலைகளை முடித்துக்கொண்டு
மஸ்ஜிதிலிருந்து வெளியே வந்தேன். இமாம் அவர்கள் என் கையை பிடித்துக்கொண்டு சர்வசாதாரணமாக என்னை தம் வீட்டிற்கு அழைத்து கொண்டு சென்றார்கள். நானும் அவர்களுடன் மிக அன்புடன் பேசிய வண்ணம் போய்கொண்டிருந்தேன். அவர்களின் வீட்டை அடைந்த போது ஒரு பக்கம் குராசான் நாட்டிலிருந்து வந்த குதிரைகளும் மறுபக்கம் எகிப்திலிருந்து வந்திருந்த அழகான கோவேறு கழுதைகளும் நின்று கொண்டிருப்பதை நான் கண்டேன். பிறகு நாங்கள் வீட்டினுள் நுழைந்தோம். உள்ளே சென்றதும் அந்த குதிரைகள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன, இத்தகைய குதிரைகளை நான் கண்டதே இல்லை என்று நான் கூறினேன். நான் இதை கூறி முடித்ததும், இவை எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அன்பளிப்பாக தருகின்றேன் என்று இமாம் மாலிக் அவர்கள் கூறினார்கள். தாங்கள் எல்லாவற்றையும் எனக்கு தருகிறீர்களே, ஒரு குதிரையேனும் தாங்கள் சவாரிக்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் கூறினேன். இதை கேட்டதும் அவர்கள் கலங்கி விட்டார்கள். பின்பு சாஃபி, எந்த பூமியில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொண்டிருக்கிறார்களோ அதை என் வாகனம் தன் கால்களால் மிதித்து கொண்டு செல்வதை நான் விரும்பவில்லை என்று சொன்னார்கள். இதை சொல்லவும் அவர்களின் குரல் கம்மி விட்டது. வெகு நேரம் அழுது கொண்டே இருந்தார்கள். என்னுடைய ஒவ்வொரு ரோமமும் சிலிர்த்து நின்றது. இமாம் மாலிக் அவர்களின் மேன்மையும் பெருமையும் எத்தனை உயர்ந்து விளங்குகின்றன என நினைத்து நான் பிரமித்து நின்றேன். நான் அவர்களது ஒளி பொருந்திய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். இறை தூதரின் மீதுள்ள பாசத்தாலும் பற்றுதலாலும் அவர்களின் முகம் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. நான் அவர்களது ஒளி பொருந்திய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். இறை தூதரின் மீதுள்ள பாசத்தாலும் பற்றுதலாலும் அவர்களின் முகம் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அன்பு கண்ணீரில் அவர்களின் முகம் அமிழ்ந்து கொண்டிருந்தது. என் காதுகளில் அவர்களின் குரல் ஒலித்து கொண்டிருந்தது. சாஃபி, எந்த பூமியில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொண்டிருக்கிறார்களோ அதை என் வாகனம் தன் கால்களால் மிதித்து கொண்டு செல்வதை நான் விரும்பவில்லை. இதன் தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.